ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் எஸ் நிறைய விஷயம் இருக்குது, நல்லா பேசுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டீங்க வர. பர்தீப் நர்வாலை பற்றி பெங்களூர் புல்ஸ் கோச் என்ன சொன்னார், ஹிந்தியில் சொன்னார், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு. ஸோ அது அப்படியே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அது முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப முக்கியம். வீரகுமார்ன்ற ஒரு ₹40 கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ். ஒரு நமக்கு ₹40 தான். கம்பல்ஷனில் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுறோம், அந்த அளவுக்கு வியூஸ் போகிறதில்ல, ரிட்டர்ன் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் ஜஸ்ட் ரிக்வஸ்ட், யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடும். கம்பல்ஷனல் ரிக்வஸ்ட் தான். அகைன் ஐம் டெல்லிங் யூ, ₹40 மேலே கொடுக்குறது அவங்களோட இஷ்டத்தை பொறுத்தது. ரைட், விஷயத்துக்கு போகலாம். என்ன சொன்னாங்க பர்தீப் நர்வாலை பற்றி எடுத்ததுன்னு? அவங்களோட கோச் உங்களுக்கு தெரியும், ரந்தீர் சிங் ஷெராவத். ஸ்டார்டிங்லேருந்து அவர் ஒருத்தர் தான் 11 சீசனாக கோச்சாக இருக்கிறது. பவன் ஷெராவத்தில் அவர் தான் உருவாக்குனது, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரைட், அவர் என்ன சொன்னார் பார்ப்போம். கேட்டாங்க கேள்வி, என்ன ஐடியா சார் உங்களது, என்ன ஸ்ட்ராட்டஜி பர்தீப் நர்வால் எடுத்தது, அதுக்கு அஜிங்க பவர் எடுத்தது, இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கொஞ்சம் டக்குன்னு விவரிங்களேன்னு கேட்டாங்க. ஸோ கடன்னு அவர் சொன்னதை கொஞ்சம் ஹிந்தியில் சொல்லிட்டு அப்படியே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவர் சொன்னார், रणधीर सिंह शेरावत कोच, प्रदीप नरवाल को मैं लेकर आ गया बेंगलुरु बुल्स में, एंड प्रो कबड्डी की हिस्ट्री में सबसे ज़्यादा पॉइंट्स उसी का है. मुझे होप है कि वो अच्छा करेगा அப்படின்னு. அதாவது ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரியிலே ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்தவர் பர்தீப் நர்வால் தான். அண்ட் நான் அங்கே அவரை எங்கள் டீமுக்கு கொண்டு வந்துட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் நிறைய கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹோம்ஒர்க் நிறைய பண்ணிட்டு தான் வந்தோம். ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷனுக்கு முன்னாடி, அஜிங்க பவர் எடுத்ததுக்கு பின்னாடி நிறையா ஹோம்ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி எடுக்கல நாங்கள் இந்த ஆக்ஷனை, 2 மாதம் முன்னாடியே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஐ டென்ட் மேக் டீம் டுடே. இன்றைக்கி நான் பண்ணல, இதை 2 மாதமாக நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து எல்லாத்துக்கும் பிளான் ஏ பிசி அப்படி தான் வந்தோம். அண்ட் என் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் முன்ன பின்ன போவோம் நான் போட்ட கணக்குப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் ஆச்சு. 10 லட்சம் 20 லட்சம் தான் ஒவ்வொரு பிளேயருக்கு முன்ன பின்ன போச்சு. ஸ்பெஷலி நான் அஜிங்க பவருக்கு 90 லட்சம் தான் நான் பட்ஜெட் வச்சுருந்தேன். பட் அவர் 1 கோடியே 10 லட்சம் போயிட்டார். 20 lakhs அங்கே ஜாஸ்தி ஆகிடுச்சு. வேற நான் பிரதீப் நர்வாலுக்கு 90 லட்சம் வச்சுருந்தேன் என் பட்ஜெட்டு. அது 70 lakhsல முடிச்சு. ஸோ அந்த 20 lakhs இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு, டீமு பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் போச்சு. ஓவரால் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்ததுன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பவன் ஷெராவத்லாம் மிஸ் பண்ணலையா நீங்கள்? பவன் ஷெராவத்லாம் நீங்கள் தானே இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஜோ பேட் லகாத்த உஸ்கோ தோ யாத் ஆயேகை. அது என்ன அர்த்தம்னா, மரம் நட்டவனுக்கு தான் தெரியும் அதோட வலியும், அதோட ஞாபகம் எப்போ இருந்தாலும் வரும்னு பவன் ஷெராவத்தை ஃப்ரெண்ட்லி மேனர் தான் சொன்னார், குறையெல்லாம் பட்டுக்கல. அண்ட் மரம் இவர் தானே, அவர் உருவாக்குனதே அவர் தானே, அது சொன்னார். அப்பப்போ ஞாபகம் வரதான் செய்யும், அது எப்படி வராமல் இருக்கும். ஈவன் பரத் போனதும் ஞாபகம் வந்துட்டு தான் இருக்குன்னாரு. ஸோ மொத்தத்தில் வாஸ் வெரி ஹாப்பி. பர்தீப் நர்வால் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் டுப்கி கிங்கு, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தவர், வேறு நம்பர் 1 பாயிண்ட் எடுத்தவர். அஜிங்க பவர் இருக்கார். அவங்க கூட மற்றவங்க யங் பிளேயர் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கம்பைண்டாக கரெக்டான ஸ்டார்டிங்ஸ் அவனை இறக்குவோம். எல்லாமே பிளானோடு தான் வருவோம். போன சீசன் நான் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் ஃபேன்ஸும் நிறைய ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, பவன் எடுக்க முடியலன்னா பர்தீப் எடுங்கன்ட்டுன்னு. ஸோ நிறைய பேரோட இன்புட் இதில் போயிருந்தது. நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு தான் நான் கணக்கெல்லாம் போட்டு தான் நான் வந்தேன் ஆப்ஷனுக்கு. குடுகுடுன்னு வந்து எமோஷனில் எந்த பிளேயரும் நாங்கள் எடுக்கல. இதெல்லாம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தது தான். அதுபடி பர்தீப் நர்வாலும் அஜிங்கே பவரும் வந்துட்டாங்க. 2 பேருமே ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதுதான் அவர் பர்தீப் நர்வாலை பற்றி சொன்னது, ரந்தீர் ஷெராவத். ரைட், அண்ட் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். இது என்னோட ஒப்பீனியன் இல்லை, அவர் சொன்னது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஒரே பதத்தில் பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.